நாம் இப்போ இந்த வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம் வாங்க. மீனை க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கிங்க. 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. வெள்ளை பூண்டை இதே போல் சதைச்சி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி 1 நறுக்கி வச்சுக்கிங்க. தேங்காய் அரை மூடி பால் எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் செய்வதால் மீன் குழம்பு ருசியாக இருக்கும். அதனால் மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாமே கால் ஸ்பூன் சேர்த்து தாளிச்சிக்கிங்க. கறிவேப்பிலை சேர்த்துக்கிங்க. கறிவேப்பிலை பொரிந்ததும் நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இரண்டையுமே சேர்த்து நன்றாக வதக்கிக்கிங்க. சதைத்து வைத்துள்ள பூண்டு சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. நறுக்கி வைத்துள்ள தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்குவதற்கு சிறிது உப்பு சேர்த்து நன்றாக வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குவதால் தக்காளி வெங்காயம் எல்லாம் நன்றாக வதங்கிவிடும். மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நன்றாக அந்த எண்ணெயில் நம்ம இப்போ நல்லா பச்சை வாசனை போகும்படி வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். மீனுக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக வதக்கிக்கிங்க. குழம்பிற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாக்கள் நன்றாக வதங்கியவுடன் நம்ம இப்போ எடுத்து வைத்துள்ள தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். குழம்பிற்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுக்கோங்க. குழம்பு நன்றாக கொதி வந்ததும் இப்போ நம்ம நறுக்கி வைத்துள்ள மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுபோல் மீன் குழம்பு தேங்காய் பால் விட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ மீன் சேர்த்து மூடி வச்சுக்கலாம். மிகவும் மணமான ருசியான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி. இதுபோல் செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட மிகவும் ருசியாக இருக்கும். என்னுடைய குக்கிங்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.